எப்போவுமே எஸ்எல் ஹிட் ஆகும்போது மட்டும் நமக்கு வந்து ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஆல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமு. இந்த எஸ்எல் ஹிட்டிங் டைமில் மட்டும் நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சுருக்கோன்னா அது 60 பாயிண்ட்ஸில் எஸ்எல் ஹிட் ஆகும். இந்த ஸ்லிப்பேஜை மட்டும் நம்ம எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நமக்கு யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆகுது அப்படின்னோடனே டிஃபால்ட்டாக நமக்கு வந்து எஸ்எல் பிளேஸ் ஆகும். அந்த எஸ்எல் பேஜுக்கு வந்துடுங்க. அந்த எஸ்எல் பேஜுக்கு வந்துட்டு அங்கே மாடிஃபை கொடுத்துக்கோங்க. மாடிஃபை கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து லிமிட் ப்ரைஸ் ட்ரிகர் ப்ரைஸ்னு இருக்கும். லிமிட் ப்ரைஸை வந்து அதிகமாக வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்த ஸ்லிப்பேஜ் நமக்கு வந்து அந்த 5 பாயிண்ட்ஸ்குள்ளே கம்மியாகும். திரும்பவும் சொல்கிறேன், லிமிட் ப்ரைஸ் வந்து நம்ம ட்ரிகர் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கணும். ஒரு 5 பாயிண்ட்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம காயின்மேனில் வந்து இந்த பஃபர் ப்ரைஸ் வந்து ஒரு 5%லேருந்து 8% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பஃபரில் தான் நமக்கு வந்து எஸ்எல் ஜாஸ்தியாக ஹிட் ஆகும். ஸோ இந்த பஃபர் ப்ரைஸை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோன்னா இந்த லிமிட்குள்ளேயே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடும். ஸோ வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்லிப்பேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்க்யூ.